கணேஷ்கா! பாபா, ஏன் கோவமா இருக்கீங்க? என்னாச்சு? கணேஷ்கா, என்னால பொறுமையா இருக்க முடியல. எத்தனையோ தவங்களை செஞ்சு எத்தனையோ சித்திகளை நான் அடைஞ்சிருக்க. பல பல விஷயங்களை சாதிக்கிற எனக்கு கேவலம் அந்த நாகராணியை சம்ஹாரம் பண்ண முடியல. அந்த கவலை தான் கணேஷ்கா. யுத்தத்துல தோல்விகளும் வெற்றிகளும் சகஜம் தானே. ஆனா ஒவ்வொரு தடவையும் அந்த நாகராணி கிட்ட நான் தோத்துக்கிட்டே இருக்கேன் கணேஷ்கா. தோல்வியை தவிர வெற்றி என்னால ருசிக்க முடியாதுன்னு தோணுது. அது இருக்கட்டும், அந்த நாகராணி முதல் முறையா எந்த இடத்துல மனித உருவத்துக்கு வந்தா? பாபா, கவலைய விடுங்க. அந்த நாகராணியை எங்க கட்டி போடணும்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. எங்க கணேஷ்கா? பாபா, நாளைக்கு பௌர்ணமி. அந்த நாகராணி எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் கோவிலுக்கு வந்தே தீரணும். அவளை கட்டி போடுறதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணிக்கங்க. அவ்வளவு உறுதியா உன்னால எப்படி சொல்ல முடியும் கணேஷ்கா? ஒருவேளை தப்பி தவறி அந்த நாகராணி வராம போனா? எங்க லோகத்தை சேர்ந்தவங்களுடைய ரகசியங்கள் எனக்கு நல்லாவே தெரியும் பாபா. அந்த நாகராணி எங்க இருந்தாலும் நாளைக்கு ராத்திரி கோவிலுக்கு வந்தே தீரணும். அவளை சம்ஹாரம் பண்ண என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிக்கங்க. அது போதும். சபாஷ் சபாஷ் கணேஷ்கா, ஒரு நல்ல செய்தி எனக்கு கொண்டு வந்திருக்க. ஜெய் மகாகாளி. பாட்டிமா, மயூரி, அழாதுற செல்லம். என்னம்மா இப்படி துரும்பா எழுச்சு போயிட்ட? ஒழுங்கா விலைக்கு சாப்பிடுறியா இல்லையா? பாட்டிமா, என்னை பத்தி விடுங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நீ இல்லாத அந்த வீட்டுல எல்லாமே எனக்கு வெறிச்சோடி இருக்கு. ஆமா, போன் பண்ணி உடனே இங்க வர சொன்னியம்மா, என்ன விஷயம்? எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு பாட்டிமா. உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, அதனாலதான் உங்களை வர சொன்னேன். உன்னோட மனநிலை எப்படி இருக்குன்னு எனக்கு புரியுதுமா. நான் என்ன செய்ய சொல்லு? இன்னைக்கு வீட்டுல பந்தல் எல்லாம் போட்டுட்டாங்க, பூஜை நடக்க போகுது. ஆனா நான் மட்டும் ஓன் நினைப்புலதான் இருக்கேன். நான் நினைச்சபடி எல்லாம் சரியா நடந்திருந்தா இன்னைக்கு நடக்க போற பூஜையில நீதாம்மா அவன் பக்கத்துல உட்காரணும். பாட்டிமா, சாட்சியை தேடுறதுக்கு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா என்னோட எல்லா முயற்சிகளும் வீணாகிக்கிட்டே இருக்கு பாட்டிமா. தைரியத்தை விட்டுறாத மயூரி. தாமதம் ஆனாலும் உண்மைக்குதான் என்னைக்கு வெற்றி கிடைக்கும். உன்னோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நான் வாக்கு கொடுத்திருக்கேன். நீதான் என் வீட்டு மருமகன்னு சொல்லியிருக்கேன். கொடுத்த வாக்க மீறது எங்க வம்சத்துக்கே பழக்கம் இல்லை. ஆனா எல்லாமே இப்போ உன் கையில தான் இருக்கு. தெரியும் பாட்டிமா, என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன் பாட்டிமா. உங்க ஆசீர்வாதம் மட்டும் இருந்தா எனக்கு போதும். சாட்சியை கொண்டு வந்தா கல்யாணம் பண்ணி வைப்பீங்கல்ல? ஏமா, இந்த பாட்டி மேல உனக்கு அந்த அளவு கூட நம்பிக்கை இல்லையா? இருக்கு பாட்டிமா. இந்த மயூரிக்கு நீங்க மட்டும் தான் ஆதரவா இருக்கீங்க.
தைரியத்தை விட்டுறாத மயூரி, தைரியமா இருக்கணும். பாரு, இப்ப நீ கிளம்பு. வீட்டுல எல்லார்கிட்டையும் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு பொய் சொல்லிட்டு தான் இங்க வந்திருக்கேன். நான் தாமதமா போனா எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும். அதுவும் இல்லாம நாளைக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் இப்பவே பண்ணணும். இத பாரு, நான் எல்லா ஏற்பாடும் பண்றேன். ஆனா கடைசியில தாலி உன் கழுத்துலதான் விழணும். கண்டிப்பா விழும். என்ன பாபா இது? கனிஷ்கா, இது சம்மோகினியா, ஒரு விசேஷமான பூஜை. இது அந்த நாகராணியோட பிரதிபிம்பம். இங்க இருந்துகிட்டு அந்த நாகராணியோடைய எல்லா நடவடிக்கைகளையும் கண்காணிக்க முடியும். அதுக்காக இந்த பொம்மையை தயார் பண்ணிருக்க. இதனால என்ன பிரயோஜனம் பாபா? நீ பார்த்துக்கிட்டே இரு கனிஷ்கா. நான் ஒரு விசேஷமான பூஜையை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பூஜைக்கு உண்டான பலனா அந்த கோவிலை சுத்தி விசேஷமான சக்தியுடைய மாயாஜால சிருஷ்டியாகும். நீ சொன்ன மாதிரி நாகலோகத்தை சேர்ந்த யார் அந்த கோவிலுக்குள்ள போனாலும் கை கால் நடுங்கி துடிதுடிச்சு செத்துடுவாங்க. எந்த காரணத்தை கொண்டும் அவங்க அந்த கோவிலை விட்டு வெளியில வர வாய்ப்பே இல்லை. ஆமா, நீ சொன்ன மாதிரி அந்த நாகராணி அந்த கோவிலுக்கு உள்ள போனா அப்புறம் வெற்றி நமக்குத்தான். அப்படின்னா அந்த நாகராணியோடைய மரணம் உறுதியாயிடுச்சுல்ல? ஒரு கை பார்க்கலாம். அந்த நாகராணியா இல்ல இந்த பைரவ பாபாவா? ஒருவேளை இந்த யுத்தத்துல நான் அந்த நாகராணிய பலி வாங்க முடியாம போச்சுனா நான் அங்கேயே அக்னிக்கு இரையாகி என் உயிரை மாய்ச்சிக்க போறேன். இது இந்த பைரவனோட சபதம். நீங்க என்ன சொல்றீங்க பாபா? உங்க சபதத்தை திரும்ப எடுங்க. இல்ல கனிஷ்கா, இது என்னோட சக்திக்கே ஒரு பெரிய பரீட்சை மாதிரி. இது வரைக்கும் அடைஞ்ச எல்லா சக்திகளையும் வச்சு இந்த ஜாலத்தை நான் சிருஷ்டி பண்ணிருக்கேன். இதுல இந்த பைரவ ஜெயிச்சே ஆகணும். அந்த நாகராணி செத்து மடியணும். ஒருவேளை இந்த பரீட்சையில நான் தோத்து போயிட்டா அந்த நிமிஷமே என்னோட உயிரை நான் தியாகம் பண்றேன்.